திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்து வந்த 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் கட்டுக்கட்டாக பணமும் கொத்து கொத்தாக தங்க நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். வந்தவாசியில் பொட்டி நாயுடு தெருவை சேர்ந்த அருண் என்ற அருணாச்சலம் முந்தைய ஆண்டுகளில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்து வந்துள்ளார். தமிழ்நாடு அரசு லாட்டரி சீட்டு விற்பனையை தடை செய்த பிறகு அகர்பத்திகள் உற்பத்தி செய்யும் தொழிலுக்கு மாறியுள்ளார். ஆனால் அந்த போர்வையில் ஆன்லைன் மூலமாக லாட்டரி விற்பனை செய்து வந்துள்ளார். வந்தவாசி மட்டுமின்றி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏஜென்ட்டுகள் மூலம் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்து வந்துள்ளார். இது பற்றிய புகார்கள் குவிந்ததால் காவல்துறையினர் அருணை கண்காணித்து வந்தனர். அந்த வகையில் அருணை பிடித்து விசாரித்தனர். அவர் வைத்திருந்த அலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகளை ஆய்வு செய்தனர். அப்போது தமிழ்நாடு அரசால் தடை செய்திருக்கும் லாட்டரிகளை 3ஆம் நம்பர் லாட்டரி என வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் விற்பனை செய்து வந்ததை கண்டுபிடித்தனர். அவரை கைது செய்த காவல்துறையினர் செங்கல்பட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சையது இப்ராஹிம் என்ற ஏஜென்ட்டையும் கைது செய்தனர். ஆன்லைன் லாட்டரி விற்பனை மூலம் வந்தவாசியில் சொகுசு வீடுகளை கட்டியுள்ளார் அருண். அந்த வீடுகளில் காவல்துறையினர் சோதனையிட்ட போது கணக்கில் வராத 48,49,200 ரூபாய் ரொக்கம், 83 சவரன் தங்க நகைகள் ஆகியவை பிடிபட்டன. சையது இப்ராஹிம் வீட்டில் சோதனையிட்ட போது 30,000 ரூபாய் ரொக்கம், 6 சவரன் நகைகள், 3 அலைபேசிகள், 2 லேப்டாப்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அருண் மீதும் சையது இப்ராஹிம் மீதும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ளதென காவல்துறையினர் கூறினர். இந்த விவகாரத்தில் முக்கிய பிரமுகர்கள் 4 பேருக்கு தொடர்பிருப்பதாகவும் அவர்களை பற்றி விசாரித்து வருவதாகவும் அவர்கள் கூறினர். புதிய தலைமுறைக்காக வந்தவாசி செய்தியாளர் ஆர். ஆஜா ஷெரீப்.